இந்த சின்ன பிள்ளைங்க எனக்கு இந்த பொம்மை தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்பா உடனே வாங்கி கையில் கொடுத்துருவாரு. அது மாதிரி ஸ்டாலின் பையன் ஆசைப்படுறேன் நடத்திட்டு போட்டுன்ட்டு போயிட்டார் அமெரிக்கா. இதில் ஒரு ஆபத்து நடந்தால் அதுக்கு யார் பொறுப்பு? சனி ஞாயிறு அந்த இடத்த பூரா அடைச்சி அங்கே வரக்கூடிய மக்கள்லாம் உள்ளே வரவிடாமல் உங்களுக்கு பொழுதுபோக்குக்கு நடத்துறதுக்கு வந்து தமிழ்நாடு தான் கிடைச்சதா? இது நீதிமன்றங்களும் பாதுகாப்போடு நடத்துங்கிறாங்க. அப்போ திருப்பி எப்போ வேணாலும் இதே மாதிரி நடத்தினா நீதிமன்றம் அனுமதி கொடுத்து தான் ஆகணும். கார் பந்தய மைதானத்திலேயே எத்தனை ஆக்சிடெண்ட் நடக்குது? ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது சைடில் மோதி எத்தனை பேர் சாகுறாங்க? இது இந்த மாதிரி கார் பந்தயம் நடத்தினா தான் வெளிநாட்டு முதலீடு வருமா? இந்த மாதிரி ஒரு பொருட்பட்ட பேச்சு ஒரு அரசியல் தலைவர் இருக்கிறவங்க இப்படி பேசினா வெளிநாட்டு முதலீடு வர்றதுக்கு கார் பந்தயம் நடு ரோட்டில் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் நடத்துறதுக்கு என்ன ஹை ஸ்பீடில் வந்து இங்கே உள்ளே போகக்கூடாதுன்னு தானே சொல்லுது. சிட்டிக்குள்ளே 40 கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடாதுன்னு தானே சொல்லுது. அதுதானே சட்டம். இவங்களுக்கு வேண்டியவங்களாக இருந்தால் 300 கிலோமீட்டருக்கு எல்லாத்தையும் அடைச்சிட்டு விடுவீங்களா? அப்போ இந்த சட்டம் எங்கே போனது? நாங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம். ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் நடந்து ஏதாச்சும் ஒன்று ஆகட்டும். அப்போ எல்லோருமே பதில் சொல்லணும். நீதிமன்றம் உட்பட தான் பதில் சொல்லணும். சட்டத்தை மீறி எப்படிங்க நீதிமன்றம் மீறீங்க? 40க்கு மேலே போகக்கூடாதுங்கிறது தானே சட்டம். சிட்டிக்குள்ளே எல்லோருக்குமே எல்லாம் ஜாலியாக அடிக்கிறாங்க ஆளுங்கட்சிக்கு. இந்த தவறுக்கு உடந்தையாக இருந்த அத்தனை பேரும் இதில் பொறுப்பு இருக்கணும். நாங்களே விட மாட்டோம். அதை பெரிதாக்கி இதற்கு யார் யார் காரணம், யார் யார் இது பண்ணாங்க, அனுமதி கொடுத்த நீதிமன்றங்கள் வரை நாங்கள் விட மாட்டோம். ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரிக்கு வர அத்தனை வழிகளும் அடைக்கப்பட்டு விட்டது. ஆம்புலன்ஸுக்குன்னா ஹார்ட் அட்டாக் வர்றவன் நைட்டு வந்தால் என்ன ஆகும்? விடுவீங்களா உள்ள? சனி ஞாயிறில் எவனுக்கு சென்னையில் அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததோ எல்லாம் காலி. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நேதாஜி மக்கள் கட்சியின் தலைவர் வழக்கறிஞர் திரு வரதராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சென்னையில் கார் பந்தயம் இப்போ ரேஸ் நடக்குது. அதில் பல்வேறு தரப்புலேருந்து எதிர்ப்புகளும் வர செய்யுது. ஒரு பக்கம் ஓமந்துரார் மருத்துவமனை இருக்குது, இன்னொரு பக்கம் காமராஜர் சாலை, அதாவது நீதிமன்றமே உத்தரவு வழங்கியிருக்கு, அந்த சாலையில் வந்து போராட்டங்களோ ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் இதை நடத்தக்கூடாதுன்னு உத்தரவும் இருக்குது. இப்படி இதெல்லாம் மீறி நடத்துகிறாங்களே, இது பொதுமக்களுக்கு ஒரு இதை ஏற்படுத்தாதனால பல தரப்புலேருந்து கண்டனங்கள் வருது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து முட்டாள்தனம். கார் பந்தயம் நடத்துகிறதா? கார் பந்தயம் நடத்துறதுக்குன்னே இடம் வச்சுருக்காங்க. இடுங்காடு கோட்டையில் கார் பந்தய மைதானம்னே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கார் பந்தயம் நடத்துறதுக்கு தானே அதை வச்சுருக்காங்க. கிரிக்கெட் கிரவுண்ட் வந்து சேப்பாக்கில் இருக்குது. ஆமாம். உதயநிதி கொண்டாந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி நடத்துங்கன்னா நடத்திடுவாங்களா? அதுக்கான பாதுகாப்பு வசதிகள் மற்ற வசதிகள்லாம் இருக்கணும்ல. அதுக்கு தானே அதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்கு. கிரிக்கெட் ஸ்டேடியம், கார் ரேஸ், இது மைதானம் இப்படின்னு ஒதுக்கியிருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் முடியாது. என் இஷ்டத்துக்கு ரோட்டில் நடத்துவேன்னா நடத்துனா இப்போ அர்த்தம் இது வந்து ஒரு அராஜகமான ஆட்சி தான் நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சட்டத்தை மதிக்க வேணாமா? அது எங்கே நடத்துவீங்க? லட்சக்கணக்கான மக்கள் வரக்கூடிய இடத்துல போய் நடத்துவீங்களா? சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் தான் உங்களுக்கு கிடைச்சதா? ராஜீவ்காந்தி அரசாங்க ஆஸ்பத்திரியே தான் உங்களுக்கு கிடைச்சதா? சாதாரண நேரத்துலேயே இங்கே பூரா டிராஃபிக் ஜாம் ஆகும். சனி ஞாயிறு அந்த இடத்த பூரா அடைச்சி அந்த வரக்கூடிய மக்கள்லாம் உள்ளே வரவிடாமல் உங்களுக்கு பொழுதுபோக்குக்கு நடத்துறதுக்கு வந்து தமிழ்நாடு தான் கிடைச்சதா? இது நீதிமன்றங்களும் பாதுகாப்போடு நடத்துங்கிறாங்க. அப்போ திருப்பி எப்போ வேணாலும் இதே மாதிரி நடத்தினா நீதிமன்றம் அனுமதி கொடுத்து தான் ஆகணும். ஒரு இதுக்கு கொடுத்துட்டீங்களா? ஏன் இடுங்காடு கோட்டைக்கு போகலப்பான்னு நீதிமன்றம் கேட்கலையே? ஒரு சாதாரண ஒன்றா நான் கேட்குறேன். அந்த நீதிமன்றம் கொடுத்ததுக்கு ஒரு சாதாரண தமிழ்நாட்டு குடிமகனாக நான் கேட்குறேன். ஒரு மக்களுடைய பாதுகாப்புங்கிறது என்ன ஆகுறது? நாளைக்கு கிரிக்கெட்டு மேட்ச்சும் நீங்கள் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட இதே உதயநிதி நடத்தினா நீங்கள் அனுமதி கொடுக்கணும் நீதிமன்றம். நான் சொல்கிறேன், இதுக்கெல்லாம் கொடுத்தீங்கல்ல, அதுக்கும் அதுதான் அங்கங்கே தான் நடக்கணும். புதைக்கிறதுனா சுடுகாட்டில் தான் புதைக்கணும். நடு ரோட்டில் வந்து புதைப்பீங்களா இல்லை ஓரத்தில் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடம் இருக்குல்ல. அந்த இடத்த விட்டுட்டு ஏன் வெளியில் வர்றீங்க? உங்களுக்கு என்ன? அப்போ அவருக்கு வேண்டியவங்க யாரோ அங்கே நடத்தணும்னு கேட்டோடனே இந்த சின்ன பிள்ளைங்க எனக்கு இந்த பொம்மை தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்பா உடனே வாங்கி கையில் கொடுத்துருவாரு. அது மாதிரி ஸ்டாலின் பையன் ஆசைப்படுறேன் நடத்திட்டு போட்டுன்ட்டு போயிட்டார் அமெரிக்கா. இதில் ஒரு ஆபத்து நடந்தால் அதுக்கு யார் பொறுப்பு? கார் பந்தய மைதானத்திலேயே எத்தனை ஆக்சிடெண்ட் நடக்குது? ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது சைடில் மோதி எத்தனை பேர் சாகுறாங்க? அதுவாச்சும் வெட்ட வெளி.
அங்கே ஆட்கள் நடமாட்டம் இருக்காது, ம். காரு பஸ்ஸு எதுவுமே வராது. அங்கேயே அந்த மாதிரி விபத்துக்கள் நடக்கும்போது இங்கே அந்த மாதிரி விபத்துக்கள் நடத்த வாய்ப்பு இருக்குல்ல. அது உடனே திருமாவளவன் ஊரை ஏமாத்துறதுக்கு இது இந்த மாதிரி காற்பந்தயம் நடத்தினா தான் வெளிநாட்டு முதலீடு வருமா. இந்த மாதிரி ஒரு பொருட்பற்ற பேச்சு ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறவங்க இப்படி பேசுனா வெளிநாட்டு முதலீடு வர்றதுக்கு காற்பந்தயம் நடு ரோட்டில் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் நடத்துறதுக்கு என்ன சம்மந்தம் சொல்லுங்கள். கார் பந்தயத்தை வந்து ஒரே ஒரு கம்பெனி தானே நடத்துவான். அவன் இங்கே நடத்திட்டானா வெளிநாட்டில் இருக்கிற கம்பெனிலாம் வந்து நமக்கு இங்கே முதலீடு கொடுத்துட்டு போயிடும். தரம் உயர்ந்துருச்சுன்னு எடுத்துப்பாங்களோ. என்ன ரோட்டில் தரம் குறைஞ்சிருச்சுன்னு நினைப்பாங்க. என்ன மைதானத்தில் நடக்காமல் நடு பப்ளிக் போகிற ரோட்டில் நடத்துகிறாங்க. அப்போ இந்த நாட்டில் இவன் இந்த மாநிலத்தில் கார் பந்தய மைதானமே இல்லை, அதான் ரோட்டில் நடத்துகிறான்னு நினைப்பாங்க. இதை வந்து நீங்கள் ஹை ஸ்பீடில் இப்போ கார் இப்போ சில பேர் பைக் ரேஸ் மாதிரி நடு ராத்திரியில் ஓட்டுவான். 200 கிலோமீட்டர் 250 கிலோ காரும் ஓட்டுவான் ஈஸியாக ரோட்டில் பார்த்தீங்கன்னா. அவளையும் பிடிச்சி சீஸ் பண்ணி ஃபைன் அடித்து காரை சீஸ் பண்ணுறாங்களா இல்லையா? அப்போ அந்த சட்டம் என்ன சொல்லுது? ஹை ஸ்பீடில் வந்து இங்கே உள்ளே போகக்கூடாதுன்னு தானே சொல்லுது. சிட்டிக்குள்ளே 40 கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடாதுன்னு தானே சொல்லுது. அதுதானே சட்டம். இவங்களுக்கு வேண்டியவங்களாக இருந்தால் 300 கிலோமீட்டருக்கு எல்லாத்தையும் அடைச்சிட்டு விடுவீங்களா? அப்போ இந்த சட்டம் எங்கே போனது? இதெல்லாம் எப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எல்லாருமே தான் வேடிக்கை பார்க்குறாங்க. நீதிமன்றம் அனுமதி கொடுக்குறாங்கல்ல. நாங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம். ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் நடந்து ஏதாச்சும் ஒன்று ஆகட்டும். அப்போ எல்லோருமே பதில் சொல்லணும்ல. நீதிமன்றம் உட்பட தான் பதில் சொல்லணும். சட்டத்தை மீறி எப்படிங்க நீதிமன்றம் மீறுறீங்க? 40க்கு மேலே போகக்கூடாதுங்கிறது தானே சட்டம் சிட்டிக்குள்ளே. இவங்க கொண்டாந்து வச்சாங்கன்னா உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுவீங்களா? அப்போ இன்னுமே கார் ரேஸில் போகிறான், பைக் ரேஸில் நைட்டு 2 மணிக்கு போகிறான், எவனையும் பிடிக்காதீங்க. நீங்கள் தான் அனுமதி கொடுக்குறீங்கல்ல. அப்படி இதற்கு அனுமதி கொடுத்தது வந்து எந்த சட்டத்தின்படி இல்லையே. நீதிமன்றம் சட்டப்படி தான் சொல்லணும். சட்டத்தை மீறி சொல்லுவாங்கள்ல நீதிமன்றம். அதனால் எல்லோருக்குமே எல்லாம் ஜாலியாக அடிக்கிறாங்க ஆளுங்கட்சிக்கு அப்படிங்கிறது தான். இல்லை, இது நடக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டின் பெயர் உலக அளவில் தெரியும். என்ன உலக அளவில் தெரியும்? இடுங்காடு கோட்டையில் நடத்தினா உலகத்தில் பாதிக்கு தான் தெரியும். இந்த அளவு பப்ளிசிட்டி அங்கே நடந்து தெரிஞ்சிருக்கு. எங்கே தமிழ்நாட்டில் தானே நடக்குது. அது சென்னைக்கு பக்கத்தில் தானே நடக்குது. சென்னையிலேருந்து 20 கிலோமீட்டர் தாண்டி நடக்குது. 20-30 கிலோமீட்டர் இருக்கும் இடுங்காடு கோட்டை இங்கேருந்து. இது 30 கிலோமீட்டருக்குள்ளே தானே நடக்குது. அது என்ன அந்த மைதானம் இல்லையா? டிவி கவரேஜ் அங்கே இருக்காதா? இது லைவ் இதெல்லாம் அங்கே போட மாட்டாங்களா? இங்கே தான் போடுவீங்களா? பொதுமக்கள் பாதுகாப்புக்காக ஆக்சிடெண்ட் வரக்கூடாதுன்னு சென்ட்ரல் மீடியன்னு நடுவில் போட்ட தடுப்புகள் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டாங்களே ஒரு நாள் கூத்துக்காக. அப்போ பாதுகாப்பு நடவடிக்கைக்கு எடுத்த எல்லாத்தையுமே 2 நாள் இதுக்காக தூக்கி எல்லாத்தையும் போட்டுட்டு இவங்க நடத்துவாங்களா? அதுக்கு தான் நான் கேட்குறோம். அதனால் எதை எங்கே நடத்த வேண்டுமோ அதை அங்கே தான் நடத்தணும். இப்போ நீதிமன்ற விசாரணைகள்லாம் கோர்ட்டில் தானே நடக்கணும். நடு ரோட்டில் வந்து நிறுத்த முடியாது. அதுக்கு ஒரு இடம் இருக்குது. அது மாதிரி அதைத்தான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் ஒவ்வொரு இடம் இருக்குது அப்படிங்கிறது தான். அதனால் இதுக்கு வந்து இது கொடுத்தது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ்நாட்டு மக்களுக்கான சென்னை மக்களுக்கான பாதுகாப்பு வந்து இதில் கருத்தில் யாருமே எடுத்துக்கலை. இதில் ஏதாவது தவறு நடந்தால் ஆபத்து நடந்தால் இந்த தவறுக்கு உடந்தையாக இருந்த அத்தனை பேரும் இதில் பொறுப்பு இருக்கணும். நாங்களே விட மாட்டோம். அதை பெரிதாக்கி இதற்கு யார் யார் காரணம், யார் யார் இது பண்ணாங்க, அனுமதி கொடுத்த நீதிமன்றங்கள் வரை நாங்கள் விட மாட்டோம். எப்படி நீங்கள் கொடுக்கலாம்? மக்களை பாதுகாப்பதற்கு தான் நீதித்துறை இருக்குது, நீதிமன்றம் இருக்குது, போலீஸ் இருக்குது. போலீஸ்காரங்க இந்த 2 நாள் படுற வேதனையை பாருங்கள். அவனை போட்டு நடத்தக்கூடாத இடத்துல நடத்தி எல்லா இடத்தையும் டிராஃபிக்கை நிறுத்திடுவான். அந்த இடத்துல அன்னைக்கு வராமல் ஏதோ ஒரு மணி நேரம் ஜெயலலிதா சிஎம்மாக இருந்தாங்க, அவங்க வருவாங்க. வர்றதுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி டிராஃபிக்கை நிறுத்திடுவான். சன் டிவியில் போட்டு அடித்தான் பாருங்க. இந்த கருணாநிதி குடும்ப டிவி சன் டிவியில் என்னமோ சென்னையே ஸ்தம்பிச்சு போச்சுன்னு போடுவான். இப்போ போடுங்களேன், உங்கள் ஆளுங்க 2 நாளைக்கு டிராஃபிக் அமுக்குறாங்க. அந்த இடம் பூரா போகாது டிராஃபிக். பந்தயம் நடக்கிற டைமில் எல்லாம் நின்று எத்தனை மணி நேரம் டிராஃபிக்கை நிறுத்தணும்? பொதுமக்களுக்கு எவ்வளோ இதாகும்? ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரிக்கு வர்ற அத்தனை வழிகளும் அடைக்கப்பட்டு விட்டது. ஆம்புலன்ஸுக்கு என்ன ஹார்ட் அட்டாக் வர்றவன் நைட்டு வந்தால் என்ன ஆகும்? விடுவீங்களா உள்ள? சனி ஞாயிறில் எவனுக்கு சென்னையில் அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததோ எல்லாம் காலி. இது நடந்துக்கிட்டு இருக்கும்போது, ரேஸ் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஆம்புலன்ஸ் வந்தால் விடுவாங்களா? ரேஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு முதலமைச்சர் அங்கே போயிட்டார், யூஎஸ்க்கு போயிட்டார், அமெரிக்காவுக்கு. அங்கே போய் ஜிம்மில் எக்ஸசைஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுதான் அதை விட கொடுமை. அந்த எக்ஸசைஸ் எடுக்கிற ஃபோட்டோ எடுத்து வீடியோ எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்காரு. எக்ஸசைஸ் போய் எடுத்தது பரவாயில்ல, ஜிம்மில் நீங்கள் யார் ஜிம்முக்கு போனாலும் எப்படி போவீங்க? டிஷர்ட்டை போட்டு போவீங்க.
ஆஃப் டயல் போட்டு போவீங்க, ஆமா பனியனோட போவீங்க, ஏன்னா வேர்த்து ஊற்றும். ஆமா அப்போ உங்களுக்கு இதாக இருக்கும். ஃபுல் மேக்கப்பு போட்டு விக்கும் வச்சுட்டு ஜிம்முக்கு போன யாரையாச்சும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? விக்கோட ஃபுல் மேக்கப்போட அப்படி ஒரு ஜிம் இதுக்கு பக்கத்தில் நின்று போஸ்ட் கொடுக்குறாரு. இங்கே தமிழ்நாட்டில் என்ன ஆச்சு, எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது ஜனங்களுக்கு, இப்படி ஒரு ரேஸ் நடக்குது, நம்ம ஆட்சியில் இருக்கோமேங்கிற கவலை துளி கூட இருக்கு அவருக்கு. இன்சார்ஜ் முதலமைச்சருக்கு போட வேணாமா? பொறுப்புன்னு ஒருத்தருக்கு போட வேணாமா? எந்த பதவிக்குமே வெளியில் போனாங்கன்னா பொறுப்புன்னு போட்டுருவாங்க, லீவுன்னு போட்டா. இவருக்கு மட்டும் 15 நாள் வெளியில் போகிறாரு. அந்த முதலமைச்சர் பொறுப்பை யார் கவனிப்பா? முக்கியமான இதெல்லாம் யாருக்கு எழுத்து போடுவா? முக்கியமான ஃபைல்கள்லாம் இருக்குது, யாருக்கு எழுத்து போடுவா? எதை பற்றியும் யோசிச்சாரா? இளவரசருக்கு வேண்டியதை செய்யுங்கன்ட்டு போயிட்டார். என்ன செய்யுது தமிழ்நாட்டின் தலைவிதி? எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். நல்லபடியான ஆண்டவன் தயவில் நல்லபடியாக நடந்தால் எல்லாருக்கும் மகிழ்ச்சி, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல், ஒரு விபத்து இல்லாமல் இது இருந்தால் ரைட்டு, ஏதோ தொலைஞ்சு போங்கன்னு விட்டுடலாம். ஏதாவது நடந்துச்சுன்னா அப்புறம் எல்லோருமே பதில் சொல்லணுமே. இதில் சம்மந்தப்பட்ட அத்தனை பேர் வந்து பதில் சொல்லணும். பாதுகாப்போடு நடத்துங்கன்னு நீதிமன்றம் சொல்கிறேன். என்ன பாதுகாப்பு நிறுத்துவீங்க? லட்சக்கணக்கான மக்கள் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலேருந்து வரான். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற பல மாவட்டங்களில் இருந்ததில் வருது. எப்போவுமே கூட்டம் நிரம்பி ஒழியக்கூடிய இடம். நிறுத்திடுவீங்க. அப்போ வர்றவனெல்லாம் என்ன பண்ணுவீங்க? ட்ரெயினை கேன்சல் பண்ணுவீங்களா? இல்லை ட்ரெயினில் இறங்கினோடனே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மில் படுக்க வைப்பீங்களா? இதை பற்றியெல்லாம் யோசிச்சு மற்றவர்களுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை பற்றி, மக்களுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை பற்றி நீங்கள் எங்கே யோசிக்கிறீங்க? நீதிமன்றங்களும் ரைட்டு பாதுகாப்போடு நிறுத்துங்கன்னு ஒரே வரியில் சொல்லிட்டு போயிட்டாங்க. இல்லை, மக்களுக்கு செய்ய வேண்டிய நிறைய திட்டங்கள் இருக்காங்க, நிதி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு பல கோடிகள் செலவாகும். அதான் இது ப்ரைவேட் கம்பெனி செலவு பண்ணணும். அதை இவங்க தலையில் கட்டி நம்ம வரி பணத்தில் செலவு பண்ண வச்சுட்டு அவன் தப்பிச்சுக்கிறான். விளம்பரத்தை அவன் தேடிக்கிறான், வருமானத்தை அவன் சம்பாரிச்சுக்குவான். எதுக்கு நீ அரசாங்க பணத்தை செலவு பண்ணுறீங்க? மக்களுடைய வரி பணத்தை செலவு, இந்த கார் பந்தயத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் யார்? உங்களுக்கு அந்த அதிகாரம் யார் கொடுத்தா? உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா ஆட்சி செய்யணும்னு ஓட்டு போட்டாங்க. ஆட்சியில் இப்படிப்பட்ட அவலங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்து நாங்கள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? அப்படிங்கிறது தானே கேள்வி. என்ன ஒவ்வொன்றும் இங்கே இது இல்லாமல் போச்சு. எதிர்கட்சிகள் எல்லாம் ஒவ்வொன்றும் இது இல்லை, பலம் இல்லாமல் போச்சு. பிஜேபி அப்படி வர்ற மாதிரி வந்தது. அண்ணாமலையை போய் காலில் விழுந்து கும்பிட்டு கலைஞர் ஐயான்னு சொல்லி, நான் முதுகலும் பழையாமல் தான் கும்பிட்டேன், சுமாராக தான் கும்பிட்டேன். எடப்பாடி தான் படுத்து கும்பிட்டாரு. என்ன எடப்பாடி படுத்து அவன் தலைவன் காலில் விழுந்தாங்க, நீ போய் இப்போ எதிரி காலில் போய் படுத்து விழுந்தீங்க. இதை நீங்கள் ஒன்றும் சேர்க்க முடியுமா? அவர் விழுகிறாரு ரைட்டு, நீங்கள் அவருக்கு உங்களுக்கான கேள்விக்கு நீங்கள் தானே. அவர் போய் சவுக்கு சங்கர் காலில் விழுகிறாரு, அதுக்கெல்லாம் நாங்கள் கேள்வி கேட்டுக்கிறோம். உங்களை நாங்கள் கேட்குற கேள்வி என்ன? இவங்க பிஜேபி இந்த இதில் போக ஆரம்பித்தா, திமுக பி டீம் ஆகிட்டாங்க. சரியான எதிர்கட்சி அமையலை திமுக. சரியான எதிர்கட்சி அமையலை. இன்ஃபேக்ட் அண்ணாமலை வந்து திமுகவுக்கு வந்து மிகவும் உதவிகரமாக இருக்கிறாங்க. மறுபடியும் அதிமுகவும் பிஜேபி சேர்ந்து டிஎம்கே தோற்றுருவாங்களோங்கிற ஒரு பயம் இருக்கும்போது அதிமுக அண்ணாமலை அந்த பயத்தை நீக்கிறார். நீ கவலையப்படாத, அதிமுகவோட ஏடி பிஜேபியை கூட்டு செல்ல நானே விட மாட்டேன் அப்படின்னு டெய்லி திட்டிக்கிட்டு இருக்காரு. பேசுகிற ஒரே நபர் சீமான், அவருக்கும். அதனால் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3வது அணி உருவாகி அதிமுக, திமுக, பாஜக இது மூணும் இல்லாமல் ஒரு 3வது அணி உருவாகி தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்கிறதுக்கு வந்தால்தான் ஒரு எடப்பாடி தலைவராக இருக்கும் வரை நம்ம அது எதுவும் உருப்படாது அது அதிமுக. ஏன்னா ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் கண்டபடி வாய்க்கு வந்தபடி திட்டிய ஒரு நபரை அவர் தலைவராக ஏற்றுக்கிட்டாரு சவுக்கு சங்கர். கோடிக்கணக்கில் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவரால் எப்படி அதிமுக உருப்படும்? அதனால் இந்த 3 கட்சிகளும் இல்லாத ஒரு மாற்று கட்சியை உருவாக்கினாதான் தமிழ்நாடு உருப்படும். 3 கட்சிகளும் மிக மோசமானது. அண்ணாமலையை நிறைய எதிர்பார்த்தோம், அதுக்கு அப்படியே தலைகீழ மாறி போச்சு. சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாரு, சம்மந்தம் இல்லாமல். அவர் ஊருக்கு போனால் என்ன, லண்டனுக்கு போனார்னா 6 பேர் கொண்ட கமிட்டி அமைக்கும். அது என்ன 6 பேர் கொண்ட கமிட்டி? ஒருத்தர் போயிட்டா இன்னொரு இடைக்கால தலைவரை போடுங்க. இவங்க ராமர் கோயிலை கட்டினவங்க இல்லை, அதனால் ராமர் பாணியை ஃபாலோ பண்ணுறாங்க. ராமர் வனவாசம் போகும்போது இவர் பரதன்ட்டு ஆட்சியை கொடுத்தா நான் பண்ண மாட்டேன், அண்ணனோட செருப்பு வச்சுருங்க அப்படின்னு சொல்லி செருப்பை வச்சுக்கிட்டு அவர் அரியணையில் வெளியிலேருந்து ஆட்சி இது பண்ணிக்கிட்டு இருந்தார், நாட்டை நிர்வகிச்சுக்கிட்டு. அதே மாதிரி பாஜக அண்ணாமலை லண்டன் போயிட்டார், அவருக்கு பதிலாக ஆள் போட இது இல்லை, 6 பேர் கொண்ட குழு அமைக்கணும். திமுகவும் அதே தான் ஃபாலோ பண்ணுதோ? என்ன திமுகங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்வர் போயிட்டார், எந்த ஒரு பொறுப்புமே திமுகங்கிறது எப்படின்னா பரம்பரையாக ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி மாதிரி ஆக்கிட்டாங்க.
ப்ரைவேட் லிமிடெட். பாஜக அப்படி இல்லையே, 2 வருஷத்துக்கு மேலே ஒருத்தர் தலைவராக இருக்கக்கூடாதும்பாங்களே. 75 வயசான தலைவர் அரசியலே இருக்கக்கூடாதும்பாங்களே. கொள்கையில் வைப்பாங்க. எங்கே போச்சு உங்கள் கொள்கையெல்லாம்? தலைவர் வெளியில் போனாருன்னா போட்டு அவர் என்ன எந்த இதை படிக்க போகிறாரு? ஏதோ ஒரு கம்பெனி ஸ்பான்சர் பண்ணிக்கணும். அரசியலை 4 மாதத்தில் படித்து ஒரு பெரிய அரசியல்வாதி ஆகிடுவீங்களா? 4 மாதம் லண்டனில் வச்சுருக்கிற மாதிரி உலக அரசியலை சொல்லிக் கொடுப்பான். தமிழ்நாட்டு அரசியலில் நீங்கள் படிக்கணும். தமிழ்நாட்டு அரசியலே உங்களுக்கு உருப்படியாக தெரியல. இங்கேயே பல இதுகளை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சாதுரியங்கிறது சுத்தமாக இல்லை. ஒரு 100 பேரை இவரே பணம் கொடுத்து வேலைக்கு வச்சு அண்ணாமலை வாழ்க, அண்ணாமலை த நெக்ஸ்ட் சிஎம் அப்படின்னு இவரையே வாழ்த்தி போட வச்சுக்கிட்டு இருக்காரு. இவரை திட்டினா அதில் ஐடி டீமில் திட்டுவாங்க, அவங்க கட்சிக்காரனே திட்டுவாங்க, கட்சிக்காரனே வீடியோ எடுத்து இன்டர்நெட்டில் போடுவாங்க. எப்படி உருப்படும் அந்த கட்சி? இப்படிப்பட்டவர்களை வச்சுக்கிட்டு அவர் 4 மாதம் எங்கேயோ போகிறாரு. என்னத்தை போகிறீங்க? என்ன உங்களுக்கு என்ன அரசியல்? உங்களுக்கு அரசியல் ஜீரோங்கிறது நீங்கள் இவ்வளோ நாள் இருந்ததுலேயே தெரிஞ்சுக்கிட்டோமே. ட்ரங்க் பெட்டியில் கொண்டு போய் கொடுத்தீங்களே டிஎம்கே ஃபைல் 1 ஃபைல் 2ன்னு என்ன ஆச்சு சொல்லுங்கள்? அரசாங்கத்தை நீங்கள் தான் நடத்துறீங்க. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அப்போ ஊரை ஏமாத்துகிற வேலை தானே. அதனால் நல்ல தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கல. வேதனைக்குரிய விஷயம் இந்த 3 கட்சிகள்லையும். அதனால் மாற்று இதை நம்ம யோசிக்கணும். ஓகே சார். அது வந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே சார். நேரத்தை ஒதுக்கி பயிர் தந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.